கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மகதலேனா மரியாள் திருநாளாக இந்த அருமையான நாளை நாம் ஆசரிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் 22ஆம் தேதி மகதலேனா மரியாளுடைய திருநாள். இந்த திருநாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இரத்த சாட்சியாக மரித்தவர்களை நாம் திருநாளாக ஆசரிப்பது வழக்கமான ஒரு காரியம். அவருடைய சீஷர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள், அவருக்காக தீவிரமாக தங்களுடைய பணிகளை ஆற்றினவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மகதலேனா மரியாள் இரத்த சாட்சியாக மரித்த அவரிடத்திலே ஆண்டவர் இயேசு 7 பிசாசுகளை துரத்தினார். ஒரு அற்புதத்தை பெற்ற ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முழுமையாக ஆண்டவருடைய கடைசி நிலை வரையிலும் அவருடைய இருந்தார். குறிப்பாக இந்த மகதலேனா மரியாளை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவளுடைய பெயர் மரியாள், ஆனால் மகதேல் என்று சொல்லுகின்ற அந்த கலிலேயா ஓரத்தில் காணப்படுகிற ஒரு இடத்திலே பிறந்ததினாலே அந்த ஊரின் பெயரை கொண்டு மரியாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த மகதலேனா நன்மையை அவள் வெளிப்படுத்துகிறவராக காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலையிலே இந்த திருநாள் வந்தது என்று சொன்னால், இவர் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்போஸ்தலர் குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்படுவதற்கு முன்பாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை முதலாவதாக சென்று சீஷர்களுக்கு அறிவித்தவள். நீ போய் சீஷர்களுக்கு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை இந்த மகதலேனா மரியாள் ஓடோடி சென்று தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவித்ததினால இவள்தான் அப்போஸ்தலருக்கு எல்லாம் அப்போஸ்தலர் முந்தினவள் என்று அங்கே நம்முடைய இறையியலாளர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இவள் எந்த அளவு தன்னை ஆண்டவருடைய ஊழியத்திலே இணைத்திருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது 3 காரியங்கள். முதலாவதாக, இவர் உடைமையை கொடுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர். உடைமை என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய செல்வத்தினாலே ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்த பெண்கள் அநேகர் காணப்பட்டார்கள். அதிலே இந்த மகதலேனா மரியாளும் ஒருவர் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வேத வார்த்தை அங்கே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பெண்கள் எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து கொண்டு வந்திருந்த ஒரு சில பெண்களோடு இந்த மகதலேனா மரியாள் காணப்பட்டால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது தன்னுடைய உடைமையை ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஊழியம் செய்தவள் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு அங்கே மரித்த பின்பு அவருக்கு அங்கே விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு பூசுவதற்கு அவள் எத்தனப்பட்டு அதிகாலையில எழுந்து அந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆஸ்திகளை அவள் செலவழித்து ஆண்டவருடைய சரீரத்தின் மீது பூச வேண்டும் என்று அவள் கடந்து சென்றாள். பாருங்கள், தன்னுடைய உடைமையை கடைசி வரையிலும் ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஊழியம் செய்த ஒரு பெண். காரணம் என்ன? தன்னிடத்திலே காணப்பட்ட 7 பிசாசுகளை இந்த ஆண்டவர் இயேசு துரத்தினார். எத்தனை நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஒரு அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். அற்புதத்திற்காக நாம் உடைமைகளை ஆண்டவருக்கென்று செலவிட்டு நாம் ஊழியம் செய்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிக்கின்றவர்களாக காணப்படுகிறோமா? இந்த மகதலேனா மரியாளுடைய இந்த நாள் என்பது ஒரு திருநாளாக ஆசரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இதை ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. காரணம், அவர் இரத்த சாட்சியாக மரிக்கவில்லை. ஆகவேதான் நாம் இந்த நாளிலே வெள்ளை கலர்ல நம்ம ஸ்டோல் எல்லாம் போட்டிருக்கிறோம். அவர் இரத்த சாட்சி அல்ல, அதை கொண்டாட்டமாக கொண்டாட வேண்டும். அவர் இந்த உலகத்தில் உடைமையை கொடுத்து ஊழியம் செய்தவர். இரண்டாவதாக, தன்னுடைய உடலையே கொடுத்து ஊழியம் செய்தவர் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாள். பாருங்கள், அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாள். அங்கே நிறைய பேர் இருந்தாலும் ஆண்டவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு பின் சென்று தன்னுடைய உடலையே அந்த ஊழியத்தில் அர்ப்பணித்து அந்த ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தவர்கள். ஒருவேளை நாம நினைக்கலாம், எனக்கு இன்று ஆண்டவர் நல்ல பொருளாதாரத்தை தந்திருக்கிறார், நான் ஊழியத்திற்கென்று இவ்வளவு என்னுடைய உடைமைகளை பொருளாயை நான் கொடுத்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் அதற்கும் மேலாக இந்த மகதலேனா மரியாள் அவள் தான் ஆண்டவரிடத்தில் பெற்ற நன்மைக்காக ஆண்டவர் எங்கெல்லாம் கலிலேயா பகுதியிலே, கடலோர பகுதிகளிலே, தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதிகளிலே அவர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்திலே இந்த மகதலேனா மரியாளும் அவரோடு கூட சென்று ஊழியம் செய்தாள். தன்னுடைய உடலை கொடுத்து தான் அந்த இடத்தில் வருத்தப்பட்டு தான் அவர்களோடு கூட நடந்து சென்று அந்த ஊழியத்திலே தன்னை அர்ப்பணித்த ஒரு உன்னதமான பெண்மணி என்பதை
என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆக தானே இறங்கி ஊழியம் செய்கிற காரியம், மற்றவர்கள் எனக்காக போவார்கள் என்று சொல்லுகிறது அல்ல, அல்லது என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வதல்ல, மாறாக தானே அந்த ஊழியத்தில் அர்ப்பணித்து செய்கின்ற அந்த செயல்பாடு காணப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் இந்த பகுதி சொல்லப்படுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீர்களானால் அங்கே நடைபெறுகிற அந்த சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாள் இருந்தாள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாள் இருந்தால் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகளிலே மகதலேனா மரியாள் இருந்தால். பாருங்கள், ஆண்டவரோடு ஊழியம் செய்வதற்கு உடலை கொடுத்து ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டாள் என்று வேதம் கற்றுத் தருகிறது. மூன்றாவதாக, உறுதியான மனதோடு ஊழியம் செய்கின்றவர்கள். உறுதியான மனது. ஊழியத்துல கொஞ்சம் ஆசிலேஷன், கொஞ்சம் கஷ்டங்கள் வருகிற பொழுது, கொஞ்சம் துன்பங்கள் வருகிற பொழுது, யாரை நம்பி செய்கிறோமோ அவருக்கே பாடுகள் வருகிற பொழுது நாம் விலகி விடுகிற அநேக காரியங்கள் உண்டு. குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது இயேசுவுக்கு சிலுவை மரணம் நியமிக்கப்பட்ட பின்பு சிலுவையில் அடிக்கப்படுகிற பொழுது அநேக சீஷர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியா சிலுவையின் பாடுகளை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கவனிப்பீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வேத வசனமானது, அதற்கு அவர்கள் ஆண்டவரே அவனுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கு சொல்லப்படுகிற வேத வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையில் அறையப்படுகிற பொழுது அவருடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் நிற்பது ஒருவேளை இயல்பான இயற்கையான காரியம். எல்லாரும் ஓடி போன பின்புதாக கூட அவர்களோடு இந்த மகதலேனா மரியாள் அவர் படுகிற பாடுகளை, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நின்று உயிருள்ள சாட்சியாக அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அடக்கத்தை அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த மகதலேனா மரியாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையானது, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே கண்மலையில வெட்டி அங்கே யோசேப்பு வந்து அவருடைய சரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் செய்கிறார். அதை எல்லாவற்றையும் இந்த மகதலேனா மரியாள் அங்கே எதிராக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். பாருங்கள், எவ்வளவு உறுதியான மனது, எவ்வளவு உறுதியான மனதோடு எல்லாரும் ஓடி போனாலும் போர்ச்செயல்கள் அரசு இவருக்கு எதிராக இருந்தாலும் கூட இவருக்கு ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்து கொண்டிருந்த அருமையாக பாருங்கள். அவருடைய மரணத்தை பார்த்தால், அவருடைய அடக்கத்தை பார்த்தால், மாத்திரமல்ல அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்தால். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகிற வேத வார்த்தையானது இவ்வாறு சொல்லுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை நிலத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். பாருங்கள், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். நீங்க அதுக்கு பிறகு வர்றது 11ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை முதலாவதாக அறிந்து கொண்ட ஒரு பெண், அவரை ஆண்டவருடைய சீஷராக நின்று எல்லாரும் ஓடி போன பின்பு அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி, நீ என்னுடைய சீஷர்களுக்கு போய் இதை அறிவி என்று சொன்ன பொழுது அவள் அதை அறிவிக்கத்தக்கதாக ஓடினாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:1-10 வசனங்களையும் நாம் பார்க்கின்றோம். இன்னும் நீங்கள் பார்க்கிற பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது பூமி மிகவும் அதிரும்படியான அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசுடைய உயிர்த்தெழுதலிலே
கல்லறை புரட்டப்படுகிறது. அந்த இடத்தில் நின்று மிக தைரியமாக இந்த பெண் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை அவள் தரிசித்தாள். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பின்பதாக முதலாவது பேசப்பட்ட பெண் இந்த மகதலேனா மரியாள். இவரிடத்தில் தான் ஆண்டவர் பேசினார். உடனடியாக இவர் சென்று மற்ற சீஷர்களுக்கு அறிவித்ததினால் தான் அப்போஸ்தலருக்கெல்லாம் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்கள், இந்த நாளிலே மகதலேனா மரியாளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய உடைமையை ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஊழியம் செய்தவர், தன்னுடைய உடலை ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஊழியம் செய்தவர். அது மாத்திரமல்ல, உறுதியான மனதோடு உரத்த மனதோடு நின்று ஆண்டவருடைய முழு வாழ்விலும் பங்கெடுத்தவர் இந்த மகதலேனா மரியாள் என்பதை உணர்ந்து நாமும் நம்மை அர்ப்பணிப்போம், அவரை போன்று வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.